அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடி சிந்திஜான். இன்று 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு மறந்திருக்கும் நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். தென் ஆழ்கடல் பகுதியில் விபத்திற்குள்ளான மீனவ படகில் இருந்த மீனவர்களை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கை. நூறுக்கு பொருத்தமற்ற ஒரு தொகை அரிசி வீரவிளவில் கண்டுபிடிப்பு. சிகா வைரஸ் பரவல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனத்தால் சர்வதேச அவசர கால நிலை பிரகடனம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. ஆழ்கடலில் மீனவ படகொன்று விபத்திற்குள்ளாமையினால் காணாமற் போன 5 மீனவர்களையும் தேடும் நடவடிக்கைகளை இன்றும் முன்னெடுக்க உள்ளதாக கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். நேற்று தினம் குறித்த மீனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்ட 2 ரோலர் படகுகளும் நேற்று மாலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி கூறினார். காணாமற் போன இவரையும் நேற்றைய தேடுதல் நடவடிக்கையினூடாக கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 28ஆம் தேதி ஹிக்கடுவை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவ படகொன்று கப்பலுடன் மோதி நேற்று விபத்திற்குள்ளானது. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த படகில் 6 மீனவர்கள் இருந்துள்ளதுடன் அவர்களுள் ஒருவர் காப்பாற்றப்பட்டுள்ளார். ஹிக்கடுவை மற்றும் தொடர்ந்துவ பிரதேசங்களைச் சேர்ந்த மீனவர்களை காணாமற் போயுள்ளனர். மீனவ படகு விபத்திற்குள்ளானதில் காணாமற் போனவர்களை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தி சிலர் காலையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. நுகர்விற்கு பொருத்தமற்ற ஒரு தொகை அரிசி வீரவில சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. 16,351 கிலோகிராம் சம்பா அரிசியும் 150 கிலோகிராம் வெள்ளை நாட்டரிசியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக திசமகாராம பொது சுகாதார பரிசோதகர் குறிப்பிட்டுள்ளார். கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த தேடுதலின் போது குறித்த களஞ்சிய சாலையிலிருந்து வண்டு அரிக்கப்பட்ட புழுக்கள் நிரம்பிய அரிசி மீட்கப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்டுள்ள நுகர்விற்கு பொருத்தமற்ற அரிசி குறித்து திசமகாராம நீதிவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் திசமகாராம பொது சுகாதார பரிசோதகர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கண்டி மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் மக்களிடம் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை 2வது நாளாகவும் இன்றும் இடம்பெற உள்ளது. கண்டி மற்றும் கம்பஹா மாவட்ட செயலகங்களில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். காலை 9:30 தொடக்கம் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கண்டி மற்றும் கம்பஹா மாவட்ட செயலகங்களில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் 90க்கும் அதிக கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றதாக லால் விஜயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்றும் தொலைபேசி, ஃபேக்ஸ், மின்னஞ்சல் மற்றும் தபாலினூடாகவும் மக்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் எனவும் குழுவின் தலைவர் கூறியுள்ளார். 011243777676 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு அல்லது 0112328780 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தினூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவுடன் தொடர்பு கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இலக்கங்களை அறிய தருகின்றோம். 0112437776 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அல்லது 0112328780 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தினூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவுடன் தொடர்பு கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் அனைத்து மாவட்டங்களிலும் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கைகள் நிறைவு செய்ய உள்ளதாக குழுவின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி லால் விஜயநாயக்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தக்காளி ஒன்றையேனும் களஞ்சியப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என
மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் கே டி லால்காந்த தெரிவிக்கின்றார். ராஜங்கனை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். சந்தை நிலவரங்களை அறிந்த பின்னர் தற்போது நாம் பயிற்சிகளில் ஈடுபடுவதில்லை. தக்காளியை அதிக அளவில் பயிரிட்டு சந்தைக்கு தொடர்ந்து அனுப்புகின்றனர். ஒரு தக்காளியேனும் களஞ்சியப்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று அரசாங்கத்திடம் உள்ளதா? மஹிந்தவின் அரசாங்கத்திலும் காணப்படவில்லை. தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து ஆட்சி செய்கின்றனர். எனினும் ஒரு தக்காளியேனும் களஞ்சியப்படுத்துவதற்கான இடம் ஒன்று காணப்படுகின்றதா? அரசாங்கத்திலும் ஏதேனும் திட்டம் ஒன்று உள்ளதா என விவசாய அமைச்சர் துமிந்தவிடம் வினவுகின்றேன். சந்தையில் நுகர்வோர் 1 கிலோகிராம் தக்காளியை கொள்வனவு செய்து அவர்களின் குளிரூட்டியில் வைத்து சிறிது சிறிதாக பயன்படுத்துகின்றனர். எனினும் 10 கிலோகிராம் தக்காளியேனும் களஞ்சியப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் குளிரூட்டி ஒன்று கூட இல்லை. தக்காளியை களஞ்சியப்படுத்தி சிறிது சிறிதாக சந்தைக்கு அனுப்புவதற்கான திட்டம் இல்லை. களஞ்சியப்படுத்தும் திட்டம் ஒன்று இல்லை. பயிற்சியைக்கான திட்டம் ஒன்று இல்லை. அனுராட்சி தின நியூஸ் பஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.